குக்கிங் லாங்குவேஜ். இன்னைக்கு குக்கிங் லாங்குவேஜில் நம்ம பார்க்க போகிறது எக் லாலிபாப். குக்கிங் லாங்குவேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 முட்டையை எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த முட்டையை நான் தோல் உரித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ சீவரது இருக்குது இல்லையா, இதே போல் சின்ன ஹோலாக இருக்கணும் சீவரது. அதில் இப்போ நம்ம முட்டையை சீவி எடுத்துக்கலாம். இதே போல் முட்டையை சின்ன ஹோலில் சீவி எடுத்துக்கோங்க. இப்போ நான் 2 முட்டையும் இதே போல் சீவி எடுத்துக்கிறேன். இதே போல் நல்லா சீவி எடுத்துக்கோங்க. நான் 2 முட்டையும் சீவி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த முட்டை கூட நான் 2 ஸ்பூன் வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கூடவே ஒரு துண்டு இஞ்சி எடுத்து நல்லா சீவி வச்சிருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொத்தமல்லி சின்ன சின்ன நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கூடவே கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் மைதா மாவு எடுத்து வச்சிருக்கேன், அதையே இது கூட சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லா மாவையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதே போல் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் 2 கையிலையும் நல்லா எண்ணெயை தடவிக்கினேன். இப்போ இதிலிருந்து மாவு எடுத்து நம்ம சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். இதே போல் உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லா மாவையும் இதே போல் உருண்டை உருட்டி எடுத்துக்கிறேன். இப்போ நான் எல்லா மாவையும் உருண்டை உருட்டி எடுத்துட்டேன். நான் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளோரை இதில் சேர்த்துருக்கேன். இந்த கார்ன்ஃப்ளோர் கூட நான் கொஞ்சமாக சால்ட்டு, ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் சேர்த்து தண்ணி விட்டு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு போடும்போது பார்த்து போடுங்க. ஆல்ரெடி நம்ம முட்டையிலே உப்பு போட்டிருக்கோன்றதுனால இதில் திட்டமாக உப்பு சேர்த்துக்கோங்க. கட்டி இல்லாமல் இதே போல் இந்த கார்ன்ஃப்ளோரை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த கார்ன்ஃப்ளோருக்கு பதிலாக நம்ம முட்டையை கூட அடித்து எடுத்துக்கலாம். கூடவே ப்ரெட்டு தூள் இருக்கு இல்லைங்களா, அதையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டையை இந்த கார்ன்ஃப்ளோரில் நல்லா டிப் பண்ணி எடுத்துட்டு பிரெட் தூளை அது மேலே நல்லா தூவி விட்டுக்கலாம். இதே போல் எல்லா உருண்டையையும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இந்த கார்ன்ஃப்ளோருக்கு பதில் நீங்கள் ஒரு முட்டையை உடைச்சி நல்லா அடிச்சுட்டு அதில் கொஞ்சமாக உப்பு பெப்பர் சேர்த்து இதே போல் மெத்தடில் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லா மாவையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்திருக்குது. இப்போ நம்ம உருட்டி வச்சிருக்க உருண்டையை அதில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். கேஸை சிம்மில் வச்சிருங்க, அப்போ தான் உள்ளே இருக்கிறதெல்லாம் நல்லா வெந்து வரும். ஒரு பக்கம் வெந்த உடனே மறுபக்கம் திருப்பி போட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். மொத்தமாக இது வேகிறதுக்கு ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 4 நிமிஷம் ஆகும். இதே போல் எல்லா பக்கமும் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க.
இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு. நான் இப்போ எண்ணெயிலேருந்து இதை எடுத்துடுறேன். இதே போல் எல்லா உருண்டையையும் நான் பொரிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ நம்மளுடைய எக் லாலிபாப் ரெடி ஆகிடுச்சு. இது குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்பொழுது ஈவினிங்கில் ஒரு ஸ்நாக்ஸாக கொடுக்கறதுக்கு நல்ல ஒரு ரெசிபி இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.